Hey guys, welcome back to our channel suththalam vanga. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரெண்டு ப்ராடக்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா இது வந்து பைக் வச்சிருக்கவங்களுக்கு தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த லாங் ட்ரிப் போறவங்க அப்புறம் இந்த பைக்கை வந்து நல்லா பாதுகாத்துட்டு வச்சிருக்கவங்க அவங்களுக்கு தான் இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ரெண்டு ப்ராடக்ட் என்ன அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னா இதுதான். அதாவது இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பைக்கில் மாற்றக்கூடிய ஒரு ஃபோன் மவுண்ட்டு. அதாவது இந்த முன்னாடி கூகுள் மேப் பார்த்துட்டு போகிறதுக்கெலாம் ஃபிட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மவுண்ட்டு அது. இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்சிங் போது நல்லா பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. அந்த டெக் சேனல் அளவுக்குலாம் அன்பாக்சிங் இருக்காது. சும்மா இதை நார்மலாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி அன்பாக்சிங் பண்ணுறேன். இதை கட் பண்ணிடலாம். ஏன்னா பில்லு இருக்குது, கட் பண்ணால் பில்லு கட் ஆகிடும். பாசிக்கு பிரிச்சலாம். கரெக்டாக ஃபிட்டாக விட்டுதான் தெரியாச்சு. ஃபோன் மவுண்ட் முன்னாடி பைக்கில் மாட்டிட்டு இந்த கூகுள் மேப் பார்த்துட்டு போகிறதுக்கெலாம் வச்சு யூஸ் பண்ணுவோம்ல. 360 டிகிரி ரொட்டேஷனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இது வந்து 360 டிகிரி ரொட்டேஷன். நம்ம இந்த இந்த இதுக்கு வேணால் சைஸ் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது அப்புறம் இது பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. நம்மளுடைய ஃபோன் சைஸில் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா இதில் ஃபிட் பண்ண முடியாது. அதுக்கு தான் இது வந்து பின்னாடி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்டாக இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபோன் சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். அப்படி திருவ நம்மளுக்கு சைஸ் பெருசாகிட்டே போகும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஃபோனை ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ட்ரிப் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் ட்ரிப்புன்னு இல்லை, மேபி இந்த பைக்கில் போகும்போது ரூட்டு தெரியாமல் போகிறவங்களுக்கு நம்ம கூகுள் மேப் பார்த்து தான் போவோம். அப்போ 2 பேர் 3 பேர் போகிற மாதிரி இருந்தால் ஒரு ஆள் பின்னாடி கூகுள் மேப் வச்சு பார்த்து ரூட் சொல்லிக்கலாம். நம்ம தனியாக போகும்போது நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஃபோனை கொஞ்ச நேரம் எடுத்து பார்த்துட்டு மேப் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போவோம். அதை பைக் ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம அழகாக நம்ம பைக்கில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம கூகுள் மேப்பு பார்த்துட்டு நம்ம ஈஸியாக போய்க்கலாம். இது வந்து 360 டிகிரி ரொட்டேஷன். இது நம்ம இப்படி வச்சுக்கலாம், ஃபோனை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் நான் இதில் எப்படி ஃபோனை ஃபிட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ இந்த ஃபோனை வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சைஸ் பெருசாக இருக்குது, இது சைஸ் சின்னதாக இருக்குது. இப்போ சைஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி இந்த லூஸ் தெளிவு விட்டுட்டு ஃபோன் சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நம்ம ஃபோனு க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக இந்த 4 கார்னர்லேயே கொஞ்சம் கேப் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபோனும் வந்து நல்லா ஃபிட்டாக ஈஸியாக பிடிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்படியே டைட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா டைட் பண்ணிட்டோம்னா ஃபோனு கீழே விழுகாமல் இருக்கும். அப்புறமா இதை டைட் பண்ணிக்கிட்டோம்னா இது எப்படி பைக்கில் ஃபிட் பண்ணுறதுன்னா உங்களுக்கு இங்கே 360 ரொட்டேஷன் கிட்ட ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க.
அந்த ஸ்க்ரூவை நீங்கள் இப்படி கழட்டி விட்டுக்கலாம். இங்கே ஒரு நட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி சும்மா லைட்டாக ஓப்பன் பண்ணால் போதும். லைட்டாக ஓப்பன் பண்ணி நம்ம கம்பியில் மாட்டி, நம்மளுடைய பைக் கம்பியில் மாட்டிட்டு மறுபடியும் நம்ம இந்த நட்டு ஸ்க்ரூ நட் போட்டு வேண்டியது. நட்டு கீழே வந்துருச்சு. நான் பைக்கில் எப்படி மாட்டுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். டைட் பண்ணிக்கிறேன். நம்ம டைட் ஆகிடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுற மாதிரியெல்லாம் அந்த ஆப்ஷன் மூலமாலாம் வருது. நான் அந்த மவுண்ட்டு வாங்கலை. ஏன்னா நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மட்டும்தான் இருக்குது, கிக்கர் கிடையாது. நம்ம அடிக்கடி இதை சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய பைக்கில் வந்து பேட்ரி டவுன் ஆகிடும். அப்போ நம்ம திடீர்னு எங்கேயாவது வெளியில் லாங் ட்ரிப்பில் இருக்கும்போது ரொம்ப சிரமமாயிடும். ஏன்னா நம்ம வண்டியில் வந்து கிக்கர் கிடையாது. அதனால் வந்து ஒரு ஆள் வண்டியை தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து சார்ஜிங் ஆப்ஷனோட வாங்கலை. வித்தவுட் சார்ஜிங் மவுண்ட் தான் வாங்கியிருக்கேன். இதை நான் பைக்கில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் பின்னாடி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாம். ஆல்ரெடி வீட்டில் தெரியாமல் பிரிச்சுட்டாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட பைக் கவரு. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த ஃபோன் மவுண்ட் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். நாங்கள் ரேட்லாம் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் டியூ 125 வச்சுருக்கேன். அதுக்கு பைக் கவர் வாங்கியிருந்தேன். அன்பாக்சிங்லாம் பண்ணலை. இதுதான் அந்த கவர், பைக் கவர். இது நான் உங்களுக்கு பைக்கில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபு, அப்புறம் இந்த டஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லாம் சொல்கிறாங்க. டஸ்ட்டு கூட ஏதோ ரெசிஸ்டன்ஸுக்கு ஓகே, பட்டு வாட்டர் ப்ரூஃபான்னு தெரியல. நம்ம எப்படி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. உள்ள பைக்கு கவர் பண்ணோம்னா உள்ள பைக்கில் அப்படியே லைட்டாக தெரியுது. அதனால் இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆல்ரெடி வீட்டில் பிரித்து பைக்கில் மாட்டிட்டாங்க. உங்களுக்கு அதுக்காக நான் அப்படியே கழட்டி மடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணணுங்கிறதுக்காக அப்படியே மடித்து வச்சுருக்கேன் ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே கிளிப்பு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பைக்கில் வந்து இந்த கவர் மாட்டிட்டு உங்களுக்கு இந்த கவர் வந்து பறக்காமல் இருக்கிறதுக்காகவும், அதாவது இப்போ நம்ம மாட்டிகிட்டு இருக்கும்போது ரொம்ப காற்றடிச்சுன்னா வந்து பறந்து போயிடும். அந்த மாதிரி பறக்காமல் இருக்கிறதுக்காக அடியில் அந்த மாதிரி கிளிப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கிளிப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிளிப் பண்ணிக்கும் போது நமக்கு பைக் கவர் வந்து பறக்காமல் இருக்கும். இது கூட உங்களுக்கு லாங் ட்ரிப் போகும்போதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திடீர்னு எங்கேயாவது வண்டி நிப்பாட்டியிருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புழுதி அடிக்கும், இந்த மாதிரி மணல் காற்று இந்த மாதிரிலாம் ஏதாவது வரும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு பைக்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் சேம் டைம் நம்ம வீட்லேயே நம்ம பைக் எடுக்காமல் வீட்லேயே நிப்பாட்டி வச்சுருப்போம். அப்பயும் பார்த்தீங்கன்னா பைக்கு ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டு, மண், அது குப்பையாக ஒரே கிடக்கும். அந்த மாதிரி டைம்லேயும் நம்மளுக்கு இந்த கவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நான் இந்த ஃபோன் மவுண்ட்டையும் பைக் கவரையும் பைக்கில் மாட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுதான் நம்ம வண்டி. இதில் மாட்டிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ எப்படி இதை ஃபிட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, சொல்லியிருந்தேன்ல இந்த ஸ்க்ரூ, இந்த நெட்டு மாதிரி இருக்கிறத கழட்டணும்னு, ஆல்ரெடி கழட்டியாச்சு. இனி அப்படியே நம்ம பைக்கில் இது நம்ம அப்படியே பைக்கில் மாட்டும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கேப்பாக இருக்கும். அதனால தான் நமக்கு இந்த லெதர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து இந்த கேப்பில் வச்சுட்டு நம்ம இது ஸ்க்ரூவை போட்டு நம்ம டைட் பண்ணிட வேண்டியதான். கம்பிக்கு ஏற்ற மாதிரி ஒரு லெதரா இல்லை 2 லெதரா மாட்டிக்கலாம். என் பைக் பார்த்தீங்கன்னா 2 லெதர் மாட்டுற மாதிரி தான் இருக்குது.
நம்ம மாட்டிட்டோம். இப்போ இனி இதை வச்சு அப்படியே நம்ம அந்த ஃபோன் மவுண்ட்டை டைட் பண்ணிட வேண்டியதான். ஃபைனலி நம்ம அந்த ஃபோன் மவுண்ட்டை மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பைக் கவர் பார்த்துடலாம். இது கீழே நம்ம வந்து கவர் பறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப்பு மாட்டிக்கலாம். ஃபோன் மவுண்ட் நான் இதில் வாங்கினு பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினேன். இந்த பைக் கவர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரேட்ஸ் வந்து நான் சொல்லலை, ஏன்னா அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ரேட்டு ஏறிட்டே போகுது. அதனால் வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.